ரஷ்யா தினந்தோறும் உக்ரைனை பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள ஆயில் ரிஃபைனரிஸ் மேல அட்டாக் பண்றாங்க. சொல்லிக்கிற மாதிரி ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எந்த ஒரு இழப்புகளும் ஏற்படுத்த முடியல. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உக்ரைனோட மீடியாக்களே சொன்ன மாதிரி ஈஸியான டார்கெட்ஸ் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கக்கூடிய டார்கெட்ஸ்ல அதுல குறிப்பா இந்த எண்ணெய் கிணறுகள். ஸோ அது மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. தினந்தோறும் இந்த தாக்குதல்கள் மாறி மாறி நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம கூட 2 நாளா பதிவுகளை சரிவர பார்க்க முடியல. ஸோ அந்த சமயத்துல உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த வரிசையில இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனை பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ கரண்டா ஜாப்ரோசியா பகுதியில ஒரு மிக பெரும் அளவுல தாக்குதல் டார்கெட் ட்ரோன்கள் சூறையாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா பகுதிகளில். அட் த சேம் டைம் டொனஸ்க்ல வந்துட்டோம் அப்படின்னா டொனஸ்க் ரீஜன்ல நோவோ டொனஸ்க்ன்ற ஒரு வில்லேஜ் இருக்கு. ஸோ அந்த வில்லேஜ்ல அதிகப்படியான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ட்ரோன்கள் அட்டாக் பண்ணதுனால வீடுகள் தீப்பிடிச்சு எரியுது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ஸ்லோவியான்ஸ்க் பகுதி நம்ம மேப் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த ஸ்லோவியான்ஸ்க் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பகுதியிலையும் சாகி ட்ரேப் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான தாக்குதல் பண்ணியிருக்கு. குறைஞ்சது 5 வெடி விபத்துகளாவது ஏற்பட்டிருக்கும். டீகாய்ஸ் ட்ரோன்கள் இது போல வந்துட்டு இருக்கும். இப்போ கரண்டா வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் ஸ்லோவியான்ஸ்க்ல அதிகமான வெடி விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தாக்குதலோட வீரியம் இந்த டொனஸ்க் ஜாப்ரோசியா பகுதியில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இதுவும் இந்த ஸ்லோவியான்ஸ்க்ல மட்டுமே 5 பகுதிகளில் ஏற்பட்டதுனால பல வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அதிகமா தீப்பிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. அட் த சேம் டைம் உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதுல ராஷ்டவான் டவ் பகுதியில அட்டாக் நடந்திருக்கு. மிக பெருமளவுல வெடி விபத்துகள் கேட்டிருக்கிறதா வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன சேதம் ஏது என்னங்கிறது இப்போ வரைக்கும் தகவல் வரல. வந்துச்சுன்னா அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கும். அடுத்தது களத்துக்கு அப்படிங்கிறது போல வந்துட்டு அப்படின்னா உக்ரைன் இந்த நெப்டியூன் மிசைல்ஸ் க்ரூஸ் மிசைல் லான்ச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ரொம்ப மிக அருகில், அதுவும் குறிப்பா இந்த கிரீமியாவை டார்கெட் பண்ற மாதிரி இந்த ஜாப்ரோசியா பகுதி உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா பகுதி, ரெண்டாவது இந்த கர்ஸ்க் பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய சுமி பகுதிகள் இந்த இடத்துல அதிகமா டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுனால ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்றதுக்கு இது போல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெப்டியூன் க்ரூஸ் மிசைல்ஸை. இது உக்ரைனுக்குள்ளேயே தயாரிக்கிறதுனால ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன மாதிரி தான் யாருமே எங்களை தடுக்க முடியாது, யாரும் எங்களை ஸ்டாப் பண்ணவும் முடியாது, எங்களுக்கு வேணுங்கிற தாக்குதல் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அது போல இந்த நெப்டியூன் க்ரூஸ் மிசைல்ஸை யூஸ் பண்ணி வந்து பண்ணா ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதை ரஷ்யா ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நெப்டியூன் க்ரூஸ் மிசைல்ஸோட லான்ச் பேட்ஸை ஜாப்ரோசியா பகுதியில் கண்டுபிடிச்சு ரஷ்ய தரப்பு தாக்குதல் பண்ணிருக்காங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான செய்திகள் வருது. இது ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த செய்திகள் எடுத்து வரும். இது ஒண்ணுனா ஒண்ணு மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணல. ஒரு நாள்ல குறிப்பா ஒரு 5-6 பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற அதிகப்படியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நெப்டியூன் க்ரூஸ் மிசைல் லான்ச்சஸை குறி வச்சு ரஷ்யாவோட ட்ரோன்கள் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட இஸ்காந்தர் எம் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியா பகுதியில இந்த க்ரூஸ் மிசைல் லான்ச்சர் வந்து பண்ணா வேட்டையாடி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வீரர்கள் இறக்குறாங்க. இது போல பகுதிகளில் ரஷ்யா தாக்குதல் பண்றதுனால வீரர்கள் இறக்குறாங்க. இந்த வீரர்களுக்கு கரெக்டான மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைனுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்ப அதுக்கு உக்ரைன் தரப்புல இருந்து ரிமெம்பரன்ஸ் டே அப்படிங்கிறது போல ஒரு டே இருக்கு. இந்த டேல வந்து பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட உக்ரைனோட வீரர்கள் இறந்த வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரியாதை செலுத்தும் விதமா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல அந்த ஸ்கொயர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல டிஸ்பிளே போர்டில் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் நம்மளுக்காக போராடினவர்கள் அப்படிங்கிற போல பேர்லாம் போட்டு வீர தீர சாகசம் புரிஞ்சவர்கள் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா. மானே தேனி பொன்மானே. ஸோ இது போல நம்ம போட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த ரிமெம்பரன்ஸ் டேக்கு வந்து பண்ணா அதிகப்படியான மக்கள் வந்து அஞ்சலி செலுத்திக்கிறாங்க, வீர வணக்கம்லாம் செலுத்திக்கிறாங்க. இது போல விஷயங்கள் செஞ்சாதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் விருப்பங்கள் இருக்குமா இல்லையா. அங்க வீரர் போறாங்க இறக்குறாங்கன்னா அவங்களுக்கான உரிய மரியாதை கிடைக்கலன்னா எப்படி அப்படின்ற கோபங்கள் ஆத்திரங்கள் இருந்துட்டு இருந்தது. அதுக்கு இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து சிறப்பான ஒரு செயல் முறையை வந்து பாத்தீங்கன்னா கையாண்டு இருக்காங்க. அதாவது இது போல விஷயங்கள் செஞ்சாதானே மக்களுக்கும் கொஞ்சம் விருப்பம் இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா சண்டைக்கு வர மாட்டுறாங்க, தேடி தேடி வந்து மும்படையா பிடிச்சிருந்தாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. 25 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க. ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல ஆகஸ்ட் 27, 28ஆம் தேதி அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ல 25 நபர்கள் இறந்திருக்கிறதா
ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து வந்திருக்கு. இது வரைக்கும் இது போல வரல. இப்ப வந்திருக்கு அப்படிங்கும்போது அக்செப்டன்ஸ் இது போல தாக்குதல்னால வீரர்கள், சிவிலியன்ஸ் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிறதே அக்செப்ட் பண்ணிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மரியாதை தான் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா இத்தன நாளா இல்ல. தாக்குதல் நடந்தது, தீப்பிடிச்சு எரியுது. ஆனா ஒருத்தரும் இறக்கல அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க இல்லையா? சோ அது போல விஷயங்கள் இப்பல்லாம் இல்ல. சோ விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. உக்ரைனுக்குள்ளேயே நிலைப்பாடுகள் மாறுது. இத்தன நாளா வந்து பாத்தீங்கன்னா, மேற்குக்கே ரெஸ்பெக்ட் இருந்தது. தான் மக்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கலாம் அப்படிங்கிறது போல முடிவெடுத்துட்டாங்க போல தெரியுது. எது எப்படியோ. அது மட்டும் இல்லாம, இந்த தாக்குதலோட வீரியம், அதாவது ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள அடிக்கிறாங்க, உக்ரைன் ரஷ்யாக்குள்ள அடிக்கிறாங்க இல்லையா? சோ இந்த தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்கு. சோ இந்த வீரியம் அதிகரிக்குது அப்படின்னா, அது துல்லியமான தாக்குதலா இருக்கணும்னா ரிகானிசான் ட்ரோன்கள் தேவை. ரிகானிசான் ட்ரோன்கள், ரிகானிசான் படகுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிக அளவுல தேவை. இப்போ உக்ரைன் கிட்ட அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதையும் அவங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணி பண்றாங்க. இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 நாளா நம்ம பார்க்கல இல்லையா? அதுல நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள். இந்த ரிகானிஷன் படகுகள் இருந்தாதான், இந்த பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரொடெக்ட் பண்றதுக்கு உக்ரைனுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜாப்ரோசியா பகுதி, அந்த ஏரியா, இந்த கெர்சன் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிறத தான் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னா, இது போல ரிகானிசன் சர்வேலன்ஸ் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா உக்ரைனுக்கு தேவை. அத அவங்க சேஃபா வச்சுக்கணும். உக்ரைன் கிட்ட சி பேபி ட்ரோன்கள் இருக்கு அப்படிங்கறதுனால எப்படி போய் ரஷ்யாக்குள்ள வந்து விளையாடிட்டு இருந்தீங்க. இப்ப அதே போல ரஷ்யா கிட்ட எங்ககிட்டயும் ட்ரோன் இருக்குன்னு சொல்லிட்டு, ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட ட்ரோன்கள், சர்ஃபேஸ் வெசல்கள் வந்து பாத்தீங்கன்னா, இது போல தாக்குதல் பண்ணியிருக்கு உக்ரைனோட ரிகானிசன் ஷிப் மேல அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா விட்டிருக்காங்க. இது அதிர்வலைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. உக்ரைன் இந்த ஜாப்ரோசியா பகுதியில தான் இது போல நெப்டியூன் மிசைல்ஸ வச்சிருக்கிறாங்க. அதை தேடி அடிக்கிறாங்க. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ரிகானிசன் படைகள் மைய அடிக்கும்போது, உக்ரைனோட இந்த கிரீமியாவை மீட்டெடுக்கக்கூடிய அந்த கனவு அப்படிங்கிறது கனவாவே தான் இருக்கும். ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கவுண்டர் கிளைம் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் கிட்ட இருந்து இருந்தது. உக்ரைனோட ஜிஆர்யூ தரப்பு வந்து என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரஷ்யாவோட மிசைல் ஷிப் சி ஆஃப் அசோவ்ல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க அதை தேடி ட்ரோனை யூஸ் பண்ணி அதில் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல. அதாவது ட்ரோன்கள், பறக்கக்கூடிய ட்ரோன்கள். ஸோ அந்த ட்ரோன்களை யூஸ் பண்ணி நாங்கள் அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வர்றாங்க. இதனால அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரால் சர்வீஸ்ல இருந்து ரிப்பேருக்காக போயிருக்கே தவிர அது முழுவதும் அழிக்கல. ஆனா இந்த சிபேவி ட்ரோன்கள், ரஷ்யாவோட இந்த சர்ஃபேசஸ்கள்லாம் தாக்குதல் பண்ணதுன்னா அவுட் ஆஃப் சர்வீஸ்க்கு போயிடும். இது போல அவுட் ஆஃப் சர்வீஸ் போகுது அப்படிங்கும்போது சிக்கல் தான். இத்தனை நாளா உக்ரைன் விளையாடிட்டு இருந்தாங்க. உக்ரைன் இந்த சென்ஸ் மேற்கு நாடுகள். இப்ப ரஷ்யாவும் அப்படி செய்யறாங்க அப்படிங்கும்போது அடுத்த போருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் ஒரு 6, 7 மாசமா 8 மாசத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? எப்போ இந்த போரோட மையம் கிரீமியாவா மாறுதோ, அப்ப தலைகீழா மாறிடும் எல்லாம் அப்படிங்க போல. சோ அது போல இப்ப அந்த மையம் கிரீமியாக்காக வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சோ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன்ல வந்து அதாவது போர் பதட்டம்ங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்த சமயத்துல அமெரிக்காவோட ஸ்பெஷல் என்வாய் விட்டாஃப் அவர்கள் மிடில் ஈஸ்டுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர். ஆனா இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக முழு நேரமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு போயிருக்கிறாரு. உக்ரைனோட ஹெட் ஆஃப் பிரசிடென்ட் ஆபீஸ் இருப்பாங்க இல்லையா, ஆண்ட்ரி எமார்க் அவர். அவரோட வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்துக்கிறாங்க. அதாவது இந்த வாஷிங்டன்ல உட்காந்து ஒரு சம்மிட் நடந்தது இல்லையா, அமெரிக்க நாடுகள் ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் போய் ட்ரம்ப் அவரோட பேசியிருந்தாங்களே இந்த அலாஸ்கா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ ரியலான டிப்ளமசியை எப்படி அமல்படுத்தலாம், அந்த டைம்ல என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ்லாம் ரீச் ஆச்சோ அதை எப்படி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைங்கிறது நடந்திருக்கு. அது ஒரு சைடு இது போல இருந்தாலும் எஸ்கலேஷன்ன்றது இருந்தாலும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. ஆனா அதை சீர்குலைக்கலாம் நினைக்கிறாங்களா இல்ல என்ன ஏதுங்க தெரியல. இன்னொரு சைடு மேக்ரான் அவர்கள் அடுத்தது ஜெர்மனியோட சான்சலரான மெர்ச் அவர்கள், மேக்ரான் பிரான்ஸோட அதிபர். இவங்க 2 பேரும் இப்ப திரும்பி வந்து பண்ண பேசிக்கிறாங்க. இல்ல 2 பேர் தனித்தனி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல மேக்ரான் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, திங்கட்கிழமைக்குள்ள அதாவது செப்டம்பர் 1க்குள்ள புட்டின் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களை மீட் பண்ணலனா, புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை ஏமாத்திக்கிறான்னு அர்த்தம். அதுக்கு கண்டிப்பான ரெஸ்பான்ஸ் அமெரிக்க தரப்புல இருந்து இருக்கணும். அப்படிங்கிறது போல மிக பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள், இது போல அழுத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது இறங்கி இவங்க ஏதாவது செய்யறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பொடு பொடுன்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர, இது போல விஷயங்கள் நடக்குது. பட் ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்கான உதவிகரமான விஷயங்கள் எதுவும் செய்யற மாதிரி தெரியல. இந்த எஸ்கலேஷனுக்காக மட்டும்
இவங்க வராங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மேக்ரான் அவர்கள் சொல்ற மாதிரி இந்த பிரச்சனை பெருசாக போகுதா? இல்ல ஓரளவுக்கு பேசி இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுருவாங்களா? இல்ல விட்டாஃப் அவர்கள் போயிருக்கிறார் இல்லையா? ஸோ எந்தெந்த பகுதிகள்லாம் ரஷ்யா கேட்டாங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி களத்த செட் பண்ணி ரஷ்யா கிட்ட குடுத்துட்டு பின்வாங்குவாங்களா? இல்ல போட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி இரு தரப்புலயும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்களா? என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.